Daily. Taste the Daily. அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே உள்ள கோட்டைக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜா. இவருக்கு சந்தியா என்கிற மனைவியும், மோனிஷ் என்ற 2 வயது மகனும், கிருத்திகா என்ற 1 வயது மகளும் இருந்தனர். மனைவி சந்தியா கர்ப்பமாக இருந்த நிலையில் ராஜா சிங்கப்பூருக்கு வேலைக்கு சென்றுள்ளார். கடந்த 18ஆம் தேதியன்று சந்தியா தனது 2 குழந்தைகளையும் வீட்டில் விட்டுவிட்டு அருகில் உள்ள பால் பண்ணைக்கு பால் ஊற்ற சென்றுள்ளார். வீட்டிற்கு திரும்பி வந்து பார்த்தபோது மகள் கிருத்திகா வாயில் மண்ணோடு சுய நினைவின்றி கிடந்ததைக் கண்டு சந்தியா அதிர்ச்சியடைந்துள்ளார். பின்னர் குழந்தையை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றபோது கிருத்திகா ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சந்தியா இதுகுறித்து போலீசில் புகார் அளித்துள்ளார். மேலும் தனது மாமியார் குழந்தை பிறந்ததில் இருந்தே தன்னை சந்தேகித்து வந்ததாக சந்தியா போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் மாமியார் விருத்தம்பாளிடம் விசாரணை மேற்கொண்ட போது பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியானது. பேரன் மட்டும்தான் என் மகனுக்கு பிறந்ததாகவும், பேத்தி வேறு ஒருவருக்கு பிறந்ததாகவும் விருத்தம்பாள் சந்தேகத்தில் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சந்தியா வெளியே சென்ற வேளையில் தன் மகனுக்கு பிறந்த பேரனும் 1 வயது குழந்தையும் விளையாடி வந்ததாகவும், அப்போது பேரனின் வாயில் அந்த குழந்தை மண் அள்ளி போட்டதைக் கண்டு ஆத்திரமடைந்து குழந்தையின் வாயில் மண்ணை அள்ளி போட்டு கொன்றுள்ளதாக விருத்தம்பாள் வாக்குமூலம் அளித்துள்ளார். பச்சிளம் குழந்தை வாயில் பாட்டியே மண்ணை போட்டு கொலை செய்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. Taste the Daily.